ஹாய் ஜீனியஸ். நேற்று நம்மளோட வெயிட் லாஸ் ஆர் ஃபேட் லாஸுக்கு கார்டியோ பெஸ்ட்டா இல்லை வெயிட் ட்ரைனிங் பெஸ்ட்டான்னு பார்த்தோம். இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரீம் டயட்டால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓவர் அ லாங் டைம் ஆஃப் பீரியட் நம்மளோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் 2000 தான். நம்ம அதுலேருந்து 300 to 200 கேலரிஸ் தான் டெபிசிட்டில் இருக்கணும். இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் ஒரேடியாக அவங்களோட இன்டேக் கேலரிஸ், அதாவது ஃபுட்டை கட் பண்ணிவிடுவாங்க. மோர் தென் 800 to 900 கேலரிஸ் ஓவர் அ லாங் டைம் ஆஃப் பீரியட், அபவுட் 30 days 35 days. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, உங்களோட பாடி நீங்கள் எடுக்கிற ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கேலரிஸை ரொம்ப கம்மியாக பேர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி இருப்பீங்க. ஸோ எவ்ரி 30 to 35 days ஆர் 20 to 25 daysக்கு ஆஃப்டர் 3 to 4 days உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்லேருந்து 300 to 400 கேலரிஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் உங்களோட டயட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களோட ஃபேட் லாஸ் ஜேர்னி ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் பிளாட்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நான் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எந்த டயட்டும் சப்ளிமெண்ட்டும் இல்லாமல் உடம்ப 10 kg ஃபேட்டை குறைக்கிறதுல இன்றைக்கி டே 63. இன்றைக்கி உடம்பு சரியில்லாதனால ஃபீவர், த்ரோட் எல்லா ப்ராப்ளமே இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணிவிட்டு 2 days சிக் லீவ் கொடுத்தாங்க. ஸோ 2 daysக்கு ஜிம் ஒர்க் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் வேலை. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காச்சும் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஜேர்னியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. Bye. That's all for today updates.